அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு இந்த வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். மேச ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். கொஞ்சம் மனக்குழப்பமும் தேவையில்லாத சிந்தனைகளும் மன சோர்வும் வந்து போகும். ஆகவே வீண் அலைச்சலை தவிர்த்துவிட்டு வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையானால் சுப செலவாக முக்கியமான விஷயத்துக்கு செலவு செய்து அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் ஒரு 11 மணிக்கு வாக்கில் துவங்குது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை மதியான வாக்குதல் துவங்குது. இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வந்துடுவார். ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் பதட்டங்கள் அவ்வப்போது வந்தாலும் மனதில் ஒரு உறுதியாக தெளிவாக இருந்தால் நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் சந்திக்கலாம். குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் போதும். மற்றபடி மனதால் வெல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இதில் 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிட நட்சத்திரம் வரும். அன்று அட்சய திருதியை, பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாள், தங்கம் தங்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது ஒரு மேச ராசிக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பத்தை பற்றி, வீட்டை பற்றி, வீட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக பங்கெடுத்து ஆலோசனை செஞ்சு சிந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடன் பேசும்போது அமைதியாக நிதானமாக பேசுவது நல்லது. முன்கோவப்படாமல், கோபத்தை அதிகமாக காட்டாமல், பொறுமையாக சண்டை சச்சரவுகளுக்கு, வாக்குவாதத்துக்கு, வீண் விவாதத்துக்கு இடம் கொடுக்காம அமைதியாக செல்வது நல்லது. வாக்கு பலிதம். வாக்கு ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். அதனால் பேச்சு நிதானம் தவறாமல் பொறுமையும் அமைதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மேசராசிக்கு நினைச்ச காரியங்கள் அருமையாக நடக்கும். லட்சியங்கள், குறிக்கோள், நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் ஈடேறும், நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் மிகப்பெரிய பெருமையை ஈட்டுவார்கள். மக்கள் செல்வாக்கு கைகூடும். வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் பதவி உயர்வுக்காக சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே இந்த வாரத்தில் மேச ராசிக்கு ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி போன்ற நாட்களிலும், 11ஆம் தேதி 12ஆம் தேதி சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள், மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். ரிஷப ராசிக்கு அது லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமோ, வேலை வாய்ப்பில் நல்ல ஊதியமோ, இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஒரு மன சோர்வு இல்லாமல், மன எழுச்சியோடு, குழப்பம் இல்லாமல் செயல்பட்டால் நிறைய லாபங்களை பார்க்கலாம். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கட்டும். பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் சர்வ அமாவாசை காலையில் 11 மணி வாக்கில் துவங்குது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை
கிருத்திகை மதியான வாக்கத்தில் துவங்குது. இந்த நாட்களில் 7, 8 செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், வீண் அலைச்சலும் ஏற்படும், பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை திட்டமிட்டு முக்கியமான இடங்கள் வேலைகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். இல்லை என்றால் அது ஏமாற்றமான வீண் அலைச்சலை கொடுக்கும். அதே நேரத்தில் செலவுகளையும் கட்டுப்படுத்தி மற்றவர்களுக்காக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செலவு செய்து அது நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திக்காம முக்கியமான செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டு, உங்களுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையாக அமைதியாக தெளிவாக நடந்து கொண்டால் போதும். மனதில் உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் வருது. அட்சய திருதியை அந்த நாள். பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள். தங்கம் தங்கட்டும். இந்த நாட்களில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. ரிஷப ராசியிலேயே சந்திரன் வர்றது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும், உடல் ஆரோக்கியம் பெறும், மனசு சந்தோஷமாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றபடி பொன் பொருள் சேர்க்கை குருச்சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக அதிகமாக ஆலோசனை செய்து பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். முன்கோபம் இல்லாமல், சண்டை சச்சரவு வாக்குவாதம் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் 6ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாளும் மதியம நாட்கள் 9ஆம் தேதி 10ஆம் தேதி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வருது. தொழிலில் நல்லதொரு செய்தி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சிந்தனை மேலோங்கும். பொருளாதார முன்னேற்றமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படாமல் தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை காணலாம். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11:20 துவங்குது. 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் கிருத்திகை துவங்குது. இந்த நாட்களில் 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. தொட்டது தொடங்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கடுமையாக உழைப்பவர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு செயல்பட்டால் முழுமையான வெற்றிகளை அடையலாம். ஒரு பதவி உயர்வு, உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டு, இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய நாளாக அமையும். மற்றபடி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல பேச்சுவார்த்தைக்கு வெற்றிகரமாக சாதகமாக அமையும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் அட்சய திருதியை. இந்த நாட்களில்
பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாளாக அமைகிறது. தங்கம் தங்கட்டும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 12ஆம் வீடு. சுப விரயம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப விரயங்கள், செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவுகளிலிருந்து கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. சேமிப்பு முக்கியம். பிறகு ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லலாம் என்கின்ற உந்துதலில் சில விஷயங்கள் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதனால் முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு, அது ஒரு வீண் அலைச்சலாக இல்லாமல் தேவையான ஒரு அலைச்சலாக, பயணங்களாக அதை மேற்கொள்வது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், செல்வ சேர்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மிதுன ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். இறை அருள் கிட்டும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனது தெளிவாக இருக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல முன்னேற்றகரமான நன்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே இந்த வாரத்தில் மிதுன ராசியில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, பிறகு சனி ஞாயிறு போன்ற 11, 12 தேதிகளில் நிறைய நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். கடகராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள் மாலை 4:40 மீன ராசியில் சந்திரன் இருப்பார். கடகராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் யோகத்தையும் வாய்ப்புகளையும் தடை செய்வார். வாய்ப்புகளை தள்ளி போக வைப்பார். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம கடுமையாக உழைத்தால் அந்த வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். சிறிது மனக்குழப்பங்கள் வந்து போகும். மன சோர்வு அடையாமல் மன எழுச்சியோடு செயல்பட்டால் அந்த நாட்கள் ஒரு முழுமையான வெற்றிக்குரிய நாட்களாக அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் சர்வ அமாவாசை காலையில் 11:20 துவங்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் கிருத்திகை துவங்குது. இந்த 7, 8 செவ்வாய் புதனில் மேச ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய செய்திகள், வேலை வாய்ப்பு உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு போன்ற நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஞானம் பிறக்கும். மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்லதொரு பாராட்டு கிடைக்கும். ஆகவே இந்த நாட்கள் தொழில் முன்னேற்றத்துக்கான அருமையான நாட்களாக பயன்படுகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் அன்று அட்சய திருதியை. பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாள். தங்கம் தங்கும். இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்கு லாபஸ்தானமாக வருது. நல்ல நன்மையும் முன்னேற்றமும் லாபமும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய அருமையான நாளாக பயன்படுகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு சந்திர யோகம் இருக்கிறது. இறையருளை வேண்டி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி மேல் வெற்றியும் லாபமும் கிட்டும். நல்ல நாள். நன்மை அதிகரிக்கிறது. வாகன யோகம் இருக்கிறது. பயணங்கள், சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக அமையும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 12ஆம் வீடாக வருது. ஆகவே கொஞ்சம் வீண் அலைச்சலை கட்டுப்படுத்துவது நல்லது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் திட்டமிட்டு செயல்படாமல் போனால் ஏமாற்றங்கள் வரலாம். பிறகு வீண் செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே
எது முக்கியமான செலவோ அதை சுப செலவாக மாற்றி கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. ஞாபக மறதி அதிகப்படுத்தி ஒரு நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை கொஞ்சம் மறதி இல்லாமல், ஞாபக மறதி வராமல், எந்தெந்த வேலை எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத முதல்ல திட்டமிட்டு பட்டியலிட்டு அதை முன்கூட்டியே சரியான நேரத்தில் ஞாபக மறதி இல்லாமல் மறந்துடாமல் அந்த காரியத்தை செய்தால் அது வெற்றிகரமான நாட்களாக இருக்கும். ஆகவே விரயங்களையும் வீண் அலைச்சலையும் தவிர்த்து பயனுள்ள நாட்களாக பண்படுத்தி கொள்வது நல்லது. ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மத்தியம காலத்தில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். சிம்ம ராசிக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே வரக்கூடிய நிகழ்வுகளை கண்டு தடுமாறாமல் அதற்குரிய காரண காரியத்தை சரி செய்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. மனக்குழப்பங்களை மன சோர்வை தவிர்ப்பது நல்லது. பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11:20 துவங்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை மதியம் துவங்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், டென்ஷன் படபடப்பு இருக்கும். உங்களுடைய பதவியை தக்க வைப்பதற்காக கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். அதை விடாமுயற்சியால் அதை சரி செய்து கொள்ளலாம். பிறகு தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, வாய்ப்புகள் தள்ளி போகிறது என்பதற்காக மனக்குழப்பமடையாமல் எதையும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் நம் கடமை பணி செய்து கிடப்பது என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றி தரும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரம் அட்சய திருதியை பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாள் தங்கம் தங்கும். இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. குருச்சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். தொழில் சிந்தனை மேலோங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக பெருமைக்குரிய நன்மையை தருகிற நாளாக அமையும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம் தொட்டதெல்லாம் துளங்கும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தொழிலில் வரக்கூடிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் நிறைய லாபமும் ஊதிய உயர்வும் கிட்டும். பதவி உயர்வு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரம் நன்கு வளர்ச்சி அடையும். வாடிக்கையாளர்களிடம் நல்ல மதிப்பும் பெருமையும் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மதிம காலத்தில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10 11 12 இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். கன்னி ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் வீட்டில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒற்றுமை உணர்வோடு செய்து வெற்றி வகை சூடக்கூடிய நாள். மனக்குழப்பம் சோர்வு போன்ற விஷயங்கள் வராமல் மனம் தெளிவாக கவலைக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் முழுமையான வெற்றியை பெறலாம்.
பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 மணியிலிருந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11 மணி வாக்கில் துவங்குது. 8ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை மதியம் துவங்குது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது, சந்திராஷ்டம நாள். ஆகவே இந்த நாட்களில் கொஞ்சம் மனக்குழப்பம் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். அதை கண்டெல்லாம் பதட்டப்படாமல் ஒரு அமைதியும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் அந்த நாட்களை கடந்து செல்லலாம். வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் மனதை குழப்பமடைய வைத்தாலும் அமாவாசை கிருத்திகை நாட்களாக வருவதால் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றுவது நல்லது. இறையருள் கிட்டும். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி மனதில் உறுதியோடு பொறுமையாக அந்த நாட்களை நிதானமாக கடந்து சென்றால் போதும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரம், அட்சய திருதியை, பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள், தங்கம் தங்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்குழப்பமடையாமல் அன்று குருச்சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் நிறைய நடக்கும். அதில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்காமல், கொஞ்சம் டென்ஷன் படபடப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக செல்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அதில் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மற்றபடி 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் உண்டாகும். தொழிலில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். நல்ல செய்திகள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்லதொரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்காலத்தை நோக்கி தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி வெற்றிகளை பெறுவார்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று செல்வாக்கு கைகூடும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, பிறகு 11ஆம் தேதி 12ஆம் தேதி சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள். மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். துலாம் ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. உங்களுடைய அரிய முயற்சியால் தொடர்ந்து முயற்சி செய்து அதை வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை பெறுவீர்கள். மனசோர்வு அடைய வேண்டாம். மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் விடாமுயற்சியோடு செயல்பட்டால் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் நிறைய வெற்றிகளை பெறலாம். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். மனசோர்வு அடைய வேண்டாம். பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 மணியிலிருந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11:20 துவங்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை மதியம் துவங்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, துலாம் ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும், பெருமை அதிகரிக்கும். பூமி யோகம் இருக்கிறது. வீட்டில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக, பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அட்சய திருதியை, பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாள், தங்கம் தங்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ துலா ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக வந்துடுது. மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகலாம்.
ஆகவே டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை எல்லாம் கடந்து செல்வது நல்லது. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. ஆலயங்களுக்கு செல்வது நல்லது. மனதை தெளிவாக வைத்து முயற்சி செய்தால் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். மனசோர்வும் மனக்கவலைகளும் கொள்ளாமல் விடாமுயற்சி, தொடர் முயற்சி, மனதில் உறுதியோடு செயல்படுவது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, துலாம் ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகளிடம் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு கொஞ்சம் களம் இறங்கி பணியாற்றுவது நல்லது. அலுவலக பணியில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் உங்கள் கடமையை முன்னெடுத்து செல்வது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் துலாம் ராசிக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் அதுக்கு அடுத்தது ஒரு சில நாட்கள் 6, 7, 8 போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றம், பெருமையும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:40 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனசோர்வும் மனக்கவலைகள் வரலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அதில் கொஞ்சம் தலைவலிக்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசித்து அவதிப்படாமல் மனசை கொஞ்சம் இயல்பாக வச்சுக்கிறது நல்லது. மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, சந்தோஷமாக, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக செய்தால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக இருக்கும். மனதில் ஒரு குழப்பமும் கவலைகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 மணியிலிருந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11:20 துவங்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியம் கிருத்திகை துவங்குது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், பேரும் புகழும் கிட்டும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பூமி யோகம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொடர் முயற்சியால், விடாமுயற்சியால் நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரம், அட்சய திருதியை, பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள். தங்கம் தங்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ விருச்சிக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு செய்து அதை வெற்றிகரமாக சந்தோஷமாக மாற்றக்கூடிய வலிமை மிக்க நாள். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உருவாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும். வாகன யோகம் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாக அட்சய திருதியை மாற்றி நிறைய லாபமும், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. குருச்சந்திர யோகம் இருக்கிறது. நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக வருது. மனக்குழப்பம் வரலாம். சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதனால் எதிர்மறை எண்ணங்கள் திடீரென்று செய்தியாக வந்து மனதை குழப்பமடைய வைக்கலாம். அதை கண்டெல்லாம் பதட்டப்படாமல் நிதானமாக உரிய காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் குழப்பமும் மன சோர்வும் அடையாமல் முயற்சிப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை கொள்வது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலக பணியில் அமைதியாக பயணிப்பது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்கு மத்தியம நாட்களில் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இது போன்ற நாட்களில்
வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:40 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். தனுசு ராசிக்கு அது 4ஆம் வீடாக வந்துடுது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தடைகள் தாமதங்கள் அவ்வப்பொழுது தலை தூக்கலாம். அதனால் மனக்குழப்பம் அடையாமல் மன சோர்வு அடையாமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். தொடர் முயற்சி நல்லதொரு முன்னேற்றத்தை தரும். பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 மணியிலிருந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11 மணி 20 நிமிஷத்துக்கு துவங்குது. 8ஆம் தேதி புதன்கிழமை மதியான கிருத்தியை ஆரம்பிக்குது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மனதை ஆளுகிற இடமாக இருப்பதனால மன அழுத்தங்கள் மன சோர்வுகள் வரலாம். கவலைக்கு இடம் கொடுக்காம மன உறுதியோடு செயல்பட்டால் நல்லது. கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி உங்களுடைய பதவி பிளேஸ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே மனதுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல் கொஞ்சம் எளிமையாக இயல்பாக மனதை வைத்து கொண்டால் போதும். கனிவாக மனதிலே நிதானமாக இருந்து மனக்கவலைகளிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிரியமாக இருந்தால் போதும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு செய்து அந்த நாட்களை வெற்றிகரமாக பயணிப்பது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரம் அட்சய திருதியை பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாள் தங்கம் தங்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும். வாகன யோகங்கள் பயணங்கள் வெற்றி பெறும். சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். வீட்டில் விசேஷம் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் தொடர்ந்து முயற்சித்து அதை வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாள். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள். நன்மை அதிகரிக்கிறது. பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் இந்த நாட்களில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு ஒரு காரியத்தை வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அபாரமான வளர்ச்சி அடைவார்கள். நல்ல செய்திகள் வரும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களினுடைய மனதை புரிந்து கொண்டு நன்மதிப்பை பெறுவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிய நாட்களில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:40 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். மகர ராசிக்கு அது 3ஆம் வீடு. முன்னேற்றத்தை தருகிற பெருமைக்குரிய நல்ல நாள். நன்மை அதிகரிக்கும். கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். அதை மனக்குழப்பம் அடையாமல் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முயற்சித்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறும். பிறகு 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:40 மணி வரைக்கும் 40 மணியிலிருந்து மாலையிலிருந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11 மணி 20 நிமிஷத்துக்கு துவங்கும். 8ஆம் தேதி புதன்கிழமை மதியான கிருத்தியை துவங்குது. இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தடைகள் தாமதங்கள் வரலாம். அதை கண்டு டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக பொறுமையாக முயற்சியில் இருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு பயணித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை. இந்த நாட்களில் பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நாள். தங்கம் தங்கும்.
ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. அதனால் மனதை ஆளுகிற சந்திரன் கொஞ்சம் சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக நிறைய கற்பனைகள் உருவாகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவுகள் அதிகரிக்கும். அதில் மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வந்து போகலாம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம மனதில் உறுதியோடு அந்த நாட்களை கவலை இல்லாமல் கடந்து செல்ல வேண்டும். இதில் மனசில் ஒரு ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரணும். எந்த ஒரு வேலைகளை செய்கிற போது அந்த வேலைகளில் ஈடுபாடுகள் குறையும். ஆகவே அக்கறையோடு ஆர்வத்தோடு அந்த நாட்களில் வரக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதை வெற்றிகரமாக கடந்து செல்ல வேண்டும். பொறுமையும் நிதானமும் மனதில் உறுதி தேவை. பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. ஆகவே வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோளுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி விடாமுயற்சி வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெருகும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து வெற்றி வாகை சூடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். வியாபாரிகள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து அதை வெற்றிகரமாக மாற்றுவீர்கள். அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். ஆகவே இந்த வாரத்தில் மகர ராசிக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு குருச்சந்திர யோகம் 10ஆம் தேதி இருக்குது. 9-10 பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விலகி அது வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமையும். இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் 6ஆம் தேதி நல்லதொரு முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கும்ப ராசிக்கு இந்த வார ராசி பலன் ஒரு 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள், 4ஆம் தேதி 4:40 மாலையில். இந்த மாலை வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். கும்ப ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அதில் அமைதியாக பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை சண்டை சச்சரவு வாக்குவாதம் இல்லாமல் மன சோர்வடையாமல் அதை கடந்து செல்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை காலையில் 11:20 துவங்கும். 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் கிருத்திகை துவங்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. பெருமைக்குரிய நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் முன்னேற்றம் வரும். பதவி உயர்வு கிட்டும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பாராட்டு பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி மிருகசீட நட்சத்திரம் அட்சய திருதியை பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள். தங்கம் தங்கம். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ கும்ப ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். இடையூறுகள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் உங்களுடைய பயணங்கள் வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. டென்ஷன் படபடப்பை தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அட்சய திருதியை வணக்கத்துக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. குரு சந்திர யோகம் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் கொஞ்சம் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண சேர்க்கை அதிகரிக்கும். நல்ல நாள். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனதை ஆளுகிற சந்திரன் 5ஆம் வீட்டுக்கு வர்றார். மன அழுத்தங்கள் ஏற்படும். கொஞ்சம் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். அது கவலை படக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிற அளவுக்கு இருக்கும். இதனால் மன சோர்வு வரலாம். ஆகவே மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை
இனிதான நாட்களாக இயல்பாக மனதை வைத்துக்கொண்டு ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக பணியாற்றி அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிய நாட்களில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன். 6ஆம் தேதி திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:40 வரைக்கும் மீன ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை அன்னைக்கு காலையில் 11:20 துவங்கும். 8ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை மதியம் துவங்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு, வாக்குவாதம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் முன்கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. பொறுமை முக்கியம். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் அன்று அட்சய திருதியை. பொன் பொருள் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள். தங்கம் தங்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாட்களில் 3ஆம் வீட்டில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது மீனராசிக்கு 3ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். குருச்சந்திர யோகம் இருக்குது, பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி, 12ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 11, 12 சனி ஞாயிறு இந்த வார இறுதி நாட்களில் 2 நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. ஆகவே 11, 12 சனி ஞாயிறில் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நினைச்ச காரியத்தை ஈடேற்றுவதற்கு சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் திடீரென்று வரலாம். அந்த இடையூறுகளை கண்டு பின்வாங்கி விடாமல் தொடர்ந்து விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அறிவுபூர்வமாக திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே இந்த வாரத்தில் மீன ராசிக்கு 6ஆம் தேதி முதல் நாளும் மதிய நாட்கள் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.